அதிகங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அந்த அழுத்தம், அந்த போராட்டம், அந்த கவலை. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இன்னொரு விஷயம் சொல்லிட்டு, நம்ம இந்த வருடத்துடைய பலனுக்குள்ள போயிருவோம். கன்னி ராசிக்காரங்களாகிய உங்கள ஒரு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு, கண்ணாடி முன்னாடி நின்னு, இந்த 3 வருஷத்துல நீ பட்ட கஷ்டம், நீ எந்த அளவுக்குலாம் பாடாப்பட்ட, எத்தனை வாழ்க்கையில உன்னுடைய ஏமாற்றம் வந்துச்சு, நீ என்னென்ன விஷயங்கள ஏமாற்றம் சந்திச்ச, உனக்கான மன அழுத்தம் என்ன? இத பேசிட்டு வெளிய வாங்க அப்படின்னு சொல்லி, உங்கள கதவ பூட்டி வச்சுட்டு நான் வெளிய வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. பேசிக்கிட்டே இருப்பீங்க. டமார் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னடான்னு பார்த்தா, கண்ணாடி ஃபுல்லா சிதறி கிடக்கும். கண்ணாடி சொல்லும், "தயவுசெய்து போம்மா, தயவுசெய்து போங்கய்யா. இவ்வளோ அழுத்தத்தோட எப்படிய்யா நீ மனச வெளிய சுத்திக்கிருந்தீங்க? எப்படி நீங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு கண்ணாடியே உங்கள கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுல அவ்வளோ அழுத்தம் வந்திருக்கு. ஸோ இந்த அழுத்தம், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் எல்லாமே முடிவுக்கு வந்து, நீங்க சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னி ராசியில யார் யாரெல்லாம் திருமண வாழ்க்கையில பிரச்சனைய சந்திச்சுக்கிருக்கீங்க